அல்லேலூயா. நான் யோசித்தேன், நம்ம சபை எதற்கு இன்னும் வளராமல் இருக்கிறது என்று சொல்லி, ஏன் பிள்ளைங்க ஏன் வளரன்னு சொல்லும் போது ஆண்டவர் எனக்கு வார்த்தை கொடுத்தார். இல்ல சபையை வளரல என்று சொல்லும் போது விசுவாசிகள் சரியில்லை என்று, விசுவாசிகள் வளரல என்றுதான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். விசுவாசிகள் ஏன் வளரல என்று சொன்னால் இதுக்கு காரணம் நானும் ஒருத்தராக இருக்கிறது. ஏன்னா உலக பிரகாரம் ஆசீர்வதிக்கிறேன், ஏன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இங்க இல்லாம இருக்கிறது. ஆனா நீங்க அப்படி ஆசீர்வாதத்தினால நீங்க என்ன செய்வீங்கன்னா, கொஞ்சம் ஏதோ ஒரு காசு பணத்தை அப்படியே கொடுத்து உங்களுக்கு அப்படியே வளர்றாங்க, ஆவியில வளர்றது. அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? தமிழ் தான் ஆங்கிலம். எபேசியர் சாப்டர் 1. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் சகல நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு ரொம்ப அவசியம். இதே ஆசீர்வாதம் ஆரம்பிச்சுட்டா நம்முடைய குடும்பத்துல எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். நாம இன்னைக்கு வரங்களை பெறாமல் இருக்கிறோம். ஒரு பெரிய விசுவாசி சாதாரணமான ஒரு ஞானஸ்தானம் எடுக்க முன்னே ஆண்டவர் வரங்களை கொடுத்துட்டார். ஞானஸ்தானம் எடுக்க முன்னே வரங்கள் கொடுத்துட்டார். வேதம் சொல்கிறது, ஒரு 1 கொரிந்தியர் 12 1ஆம் வசனங்கள் வாசிங்க. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. இன்னொரு வாசிக்கலாம். சகோதரரே, பவித்ராத்மாவின் வரங்களை குறித்து ನಿಮಗೆ ತಿಳಿಯಬಾರದೆಂದು ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತೇನೆ. அறியாதிருக்க வரங்களை குறித்து அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆத்மிக வரಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದು ನನಗೆ ಆಕ್ಷೇಪಣೆ ಇಲ್ಲ. நீங்கள் வரங்களை பெற்றுக்கொள்ளவில்லை, வரಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿಲ್ಲ, வரங்களை கேட்கல, வரಗಳನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ. நீங்க கேட்கிறதா நேத்துக்கு இன்னைக்கு நாளைக்கு, ನೀವು ಕೇಳಿದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಇವತ್ತಿಗೆ ನಾಳೆಗೆ. ஆனா வரங்களை பெற்றுக்கொண்டதான் வல்லமையா வாழ முடியும். ஆமென். ஹalleluya. வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பின் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியத்தக்க எனக்கு மனதில்லை. அறியாதிருக்கத்தக்க மனதில்லை, அறியாதிருக்க எனக்கு மனதில்லை, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். எத்தனை சொல்றீங்க? ஹalleluya. வரங்கள் ரொம்ப அவசியம். நீங்கள் வரங்களை கர்த்தரை கேட்டு நான் வரங்களை கொடுப்பார். ஆமென். எத்தனை பேர் வரங்கள் வேணும்? கை உயர்த்துங்க. அத்தனை பேர் குடும்பத்தில் கர்த்தர் விசேஷம் நடத்துவார். வரங்களை குறித்து தான் இன்னைக்கு மெசேஜ். ஆமென். ஹalleluya. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம் 26ஆவது வசனம். நீங்கள் கூடி வந்திருக்கிற போது ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், உங்களில் ஒருவன் சங்கீதம் பாட கடவன், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. ஆமென். ஹalleluya. உங்களில் ஆமென் ஒருவன் நீங்கள் கூடி வரும்போது ஒருவன் சங்கீதம் பாட கடவன், ஒருவன் போதனை பண்ண
ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ಒಬ್ಬನ ಅನ್ಯ ಭಾಷೆ ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ರಹಸ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸುವ யார் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார்? ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ಯಾರಿಗೆ ರಹಸ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸುವಂತ ಆತ್ಮ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென். ரகசியங்களை வெளிப்படுத்தணும். ರಹಸ್ಯಗಳನ್ನು ಅವರಿಗೆ ತಿಳಿಸಬೇಕು. ஆமென். ಹalleluya. ரகசிய மறைவானதை வெளிப்படுத்தணும். ಮರೆಯಾಗಿರುವಂತ ರಹಸ್ಯಗಳನ್ನು அது ತಿಳಿಸಬೇಕು. குடும்பமா இருக்கட்டும், இல்ல வேத வாசனமா இருக்கட்டும், வேத வாக்கியமா இருக்கட்டும், வெளிப்படுத்தணும். ಅದು ಕುಟುಂಬವಾಗಿರಲಿ ಅಥವಾ ವೇದ ವಾಕ್ಯವಾಗಿರಲಿ ಅದನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಬೇಕು. ஆமென். ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், வெளிப்படுத்துகிறவன் இருக்கிறான். ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரர், இது என்ன? ஆ. ஆமென். ஹalleluya. ಹalleluya. ஏனால் நமக்குள்ள எந்த வெளிப்பாடும் இல்லை. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ಇಲ್ಲ. ஏன் இல்ல? ಯಾಕೆ ಇಲ್ಲ? ஏன் பெற்றுக்கொள்ளல? ಯಾಕೆ ಪಡೆದುಕೊಂಡಿಲ್ಲ? நீங்கள் விரும்பவில்லை. ನೀವು ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. எப்படி ஆமீன் சொல்றீங்க? ஆமென். ஹalleluya. நீங்கள் விரும்பவில்லை. ನೀವು ಇಷ್ಟಪಟ್ಟಿಲ್ಲ. நீங்கள் விரும்பினதெல்லாம் ನೀವು ಇಷ್ಟಪಟ್ಟ தேவை 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 என்று விரும்புறீங்க. ಅವಶ್ಯಕತೆಗಳು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಇಷ್ಟಪಟ್ರಿ. நீங்கள் வரத்தை விரும்பினா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். ನೀವು ವರಗಳನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟರೆ ಎಲ್ಲವೂ ಸಿಕ್ಕಿಬಿಡುತ್ತೆ. வரம் எப்படி ஆசீர்வாதத்தை கிடைப்பது அது வரத்துல உண்டு. ವರಗಳು ಹೇಗೆ ಆಶೀರ್ವಾದ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದು ಅದು ವಾಕ್ಯದಲ್ಲಿದೆ. ஒரு போதகம் பண்ணுகிறான், ಒಬ್ಬರು ಬೋಧನೆ ಮಾಡ್ತಾರೆ, ஒருவர் அந்நிய பாஷை பேசுகிறார், ಒಬ್ಬರು ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾಡ್ತಾರೆ, ஒருவர் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார், ಒಬ್ಬರು ರಹಸ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸುತ್ತಾನೆ, ஒருவன் வியாக்கரணம் பண்ணுகிறான். ಒಬ್ಬರು ವ್ಯಾಕರಣ ಮಾಡುತ್ತಾರೆ. சகோதரர், இது என்ன? ஆமென். இச்சங்கமும் பக்திக்கு ஏதுவாக செய்யப்பட வேண்டும். ಎಲ್ಲವೂ ಭಕ್ತಿಗನುಸಾರವಾಗಿ வரங்களை நீங்கள் அவசியம் என்று நான் பார்க்கிறேன். ವರಗಳು ಅವಶ್ಯಕತೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. வரங்கள் ரொம்ப முக்கியம். ವರಗಳು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ஹalleluya. ಹalleluya. வரங்களை நாம் பெறாதிருக்க கூடாது. ವರಗಳನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳದೇ ಇರಬಾರದು. வரங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ವರಗಳು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ஆமென். ஹalleluya. ಹalleluya. என்ன சொல்கிறது? ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? 32வது வசனங்கள். 32ನೇ ವಾಕ್ಯ. ஆ. தீர்க்கதரிசனுடைய ஆவிகள் தீர்க்கதரிசனங்களுக்கு அடங்கி இருக்கிறது. தீர்க்கதரிசனம் நமக்கு அடங்கி இருக்கிறது. ಪ್ರವಾದಿಗಳಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ஆமென். ಸ್ವಾಧೀನ. ஹalleluya. ಹalleluya. இந்த தீர்க்கதரிசனங்கள் எத்தனை பேர் தெரியும்? ಪ್ರವಾದನೆ ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಗೊತ್ತು? நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம். ತುಂಬಾ ಜನರಿಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. எஸ், ஹalleluya. Hallelujah. நடக்கிற சம்பவத்தை கர்த்தர் என்ன செய்வார் என்பதை எங்களுக்கு அறிவித்து இருக்கிறார். ಮುಂದೆ ನಡೆಯಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಸಂಗತಿಗಳನ್ನು ಮುಂಚಿತವಾಗಿ ದಾಸರಿಗೆ இந்த வரங்கள் ரொம்ப முக்கியம். ಈ ವರಗಳು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. எஸ், ஹalleluya. வரங்களை பெற்றுக்கொண்டால் நீங்கள் வல்லமையை வாழ முடியும். ಈ ವರಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಂಡು ನೀವು ಶಕ್ತಿಯುತವಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. 39வது வசனம் என்ன சொல்கிறது? 39ನೇ இப்படி இருக்கிற சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். இப்படி சகோதரரே, தீர்க்கதரிசனம் சொல்ற நாடுங்கள், அந்நிய பாஷை பேசுவதற்கு தடை தடை செய்யாதிருங்கள் என்றார். ಆದ್ದರಿಂದ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ನೀವು ಪ್ರವಾದನ ವರವನ್ನು ನಿಜವಾಗಿ ಬಯಸಿರಿ, ವಿವಿಧ ಭಾಷೆಗಳ ಮಾತನಾಡುವ ವರವನ್ನು ಹೊಂದುವವರು ನಿಮ್ಮ ವರವನ್ನು ಉಪಯೋಗಿಸಲಿ. வரங்கள் ரொம்ப அவசியம். ವರಗಳು ತುಂಬಾ ಅವಶ್ಯಕ. ஆமென். நீங்கள் ஆர்வம் இல்ல அந்த ரகசியங்களை நீங்கள் தீர்க்கதரிசனங்கள் ஆழத் தருவதற்கு நீங்கள் கேட்கவில்லை, அதுக்காக உபவாசம் போடவில்லை, அதுக்காக ஜெபிக்கவில்லை. ಆತ್ಮೀಯವಾಗಿರುವಂತ ವರಗಳನ್ನು ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನೀವು ಉಪವಾಸ ಆಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಲ್ಲ, ಕುತೂಹಲನೂ ಇಲ್ಲ. நீங்கள் சொல்லலாம், ನೀವು ಹೇಳ್ಬೋದು, எனக்கு நான் கேட்டிருக்கிறேன் சொல்லலாம். ನಾನು ಕೇಳಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. எத்தனை கேட்டிருக்கீங்க? கை ಎಷ್ಟು வைத்துங்க. ಜನರು ಕೇಳಿದ್ರಿ ಕೈಗಳನ್ನು? கை வைத்துங்க. ಕೈಗಳನ್ನು பாருங்க, ரொம்ப குறைவு, ತುಂಬಾ ಕಡಿಮೆ. ரொம்ப கம்மி. ஏன்னா கேட்கறது நீங்க கொடுக்கல தான். ஏன்னா நீங்க மறுபடியும் கேட்கணும். உபவாசம் போட்டு ஜெபிக்கலாம், அந்த வரங்களை கற்றுக் கொடுக்க முடியும். ಉಪವಾಸ ಹಾಕಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಆ ವರಗಳನ್ನೆಲ್ಲ ಕೊಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. அந்த தீர்க்க வெளிப்பாடுகளை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ಪ್ರಕಟಣೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சில குடும்பத்துல, ಕೆಲವು ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ என் குடும்பத்திலேயே ದಾಸರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ விபத்து மோசம் ஏதாவது வருவது உண்டு என்று சொல்லி அநேக நேரங்களில் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது உண்டு. ವಿಪತ್ತುಗಳು ಮತ್ತೆ ಏನಾದರೂ ಅನ್ಯಾಯವಾಗುವಂತದ್ದು ದೇವರು ಮುಂಚಿತವಾಗಿ ಭಾಷೆಗೆ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ರು. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರು, மோசே நாட்களிலே ಮೋಶೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ வரங்கள் இல்லாமல் வாழ்ந்தது உண்டு. ವರಗಳೇ ಇಲ್ಲದೆ ಜೀವಿಸುವುದು, வரங்கள் இல்லாத வாழ்ந்தாங்க. ವರನೇ ಇಲ್ಲದೆ ಜೀವಿಸಿದ್ರು. எல்லா ஜனங்களும் ಎಲ್ಲ ಜನರು தேவைகளை எப்போ நாம் கடந்து போவோம் என்று தான் யோசனை பண்ணாங்க. நீங்க ಅವರ ಅವಶ್ಯಕತೆ
ಆಮೇನ್ 20 ಲಕ್ಷ பேருக்கு வரவே இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தாங்க 20 ಲಕ್ಷ ಜನರು ವರಗಳೇ ಇಲ್ಲದೆ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ರು. வரங்கள் ரொம்ப அவசியம். ವರಗಳು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. இந்த வரங்கள் வெளிப்பாடு உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும். ಈ ವರಗಳು ಮತ್ತೆ ಪ್ರಕಟಣೆ ಆಮೆನ್. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಕಾಪಾಡುತ್ತೆ. ಅನ್ಯ ಭಾಷೆ ஒரு வரலனா ಬೇರೆ எது போகுது அவ்வளவுதான் அது ஒரு வரம் அடியும் அவ்வளவுதான். ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡ್ತೀವಿ ಅದು ಒಂದು ದೇವರ ಶಕ್ತಿ ಬರುತ್ತೆ ಅದು ಹೋಗುತ್ತೆ ಅದಷ್ಟೇ. ஆமென். ஆனா இந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த வரங்களை கொடுத்து ದೇವರು ಈ ವರಗಳ ಕುರಿತು ಏನು மறுபடியும் ಹೇಳ್ತಾರೆ? வாசிக்கலாம் 14வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 14 ಒಂದನೇ ಕೊರಿಂಥಿ ಪುಸ್ತಕ 14ನೇ ಅಧ್ಯಾಯ. அன்பின் முதலாவது அன்பை நாடணும். ಮೊದಲನೇ ஞான வரங்களை விரும்புங்கள். ஞான வரங்களை நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். ஞான வரத்தை கேளு. ನಾನು ವರಗಳನ್ನು ಕೇಳಬೇಕು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஞான வரத்தை விரும்புங்க. விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ವಿಶೇಷವಾಗಿ ದೇವರ ಒಂದು ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟರೆ வரங்கள் இல்லாம வல்லமை வாழ முடியாது. ವರಗಳು ಇಲ್ಲದೆ ನಾವು ಶಕ್ತಿಯುತರಾಗಿ ಜೀವಿಸುವುದು. இரண்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது? ಎರಡನೇ ವಾಕ್ಯ ಏನು? ஏனெனில் அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவின் ரகசியங்களை பேசுகிறான். ஆமென். அந்நிய பாஷை ஆவின் ரகசியம் ಅನ್ಯ ಭಾಷೆ ಅಂದ್ರೆ ಆತ್ಮಿಕವಾಗಿರುವಂತ ರಹಸ್ಯಗಳು. பேசுகிறான். அவன் பேசுகிறதை அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே ஒருவனும் அறியாதபடினாலே அவன் மனுஷனிடத்திலே பேசாமல் பேசாமல் தேவனிடத்திலே பேசுகிறான். தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷை ரொம்ப முக்கியம். ಅನ್ಯ ಭಾಷೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு அம்மா என்ன செய்வாங்க? அந்நிய பாஷையில ஜெபிப்பாங்க. ಒಂದು ತಾಯಿ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. வீட்டுக்காரர் குடிச்சிட்டு இருப்பாரு, எப்பவுமே சண்டை போடுவார். ಅವರ ಯಜಮಾನರು ಯಾವಾಗಲೂ ಕುಡಿತಾ ಜಗಳ ಆಡ್ತಾ ಇದ್ರು. அந்த பேர் குடிக்கிறாங்க. எங்க வீட்டுக்காரன் சொன்னா குடிக்கிற என்ன பண்ணுவாரு? வீட்டுக்காரர் வீட்டுக்காரர் எழுந்து அடிப்பார். ದೇವರಿಗೆ ನನ್ನ ಗಂಡ ಕುಡಿತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರ ಗಂಡ ಸುಮ್ಮನೆ ಇರ್ತಾರ. ஆனா இவ அப்படி அல்ல. தேவனிடத்துல இவ அந்நிய பாஷையில ஜெபிப்பான். ஆண்டவரே ಹಾಗೆ ಅಲ್ಲ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ என்னுடைய அந்நிய பாஷையில ஜெபிப்பா. ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಏನ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ? ஆண்டவரே என்னுடைய குடிகாரம் ஆண்டவரே குடி விடவும் என் குடும்பத்தை மாறணும் என்று ஜெபிப்பான். ನಾನು ಅವರ ಯಜಮಾನರು ಕುಡಿತದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗ್ಬೇಕು, ನನ್ನ ಕುಟುಂಬ ಚೆನ್ನಾಗಾಗ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. நம்ம ஆவியில இருப்பது ரொம்ப முக்கியமானது. ಆತ್ಮಿಕದಲ್ಲಿ ಇರುವುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ஆவியில இருந்தா கரமாட மாட்டோம் நம்ம இங்க. ನಾವು ಆತ್ಮಿಕದಲ್ಲಿ ಇದ್ರೆ ನಾವು ಇಲ್ಲಿ கிளியரா வரும். வார்த்தை கூட கிளியரா வரும். ಮಾತುಗಳು ಸಹ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರುತ್ತೆ. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இங்க வாசம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಗೆ ವಾಸ ಮಾಡುವುದನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தீர்க்க தரிசனம் 3 வசனங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு ஆ. பக்தி வித்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாய் பேசுகிறான். இதுவரைக்கும் ಇದುವರೆಗೂ பக்தி குறித்து உண்டாகதான் நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்க. ಭಕ್ತಿ ಬರುವುದಕ್ಕೋಸ್ಕರನೇ ನೀವು ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡ್ತೀರಿ. உங்களுக்கு மட்டும்தான் பக்தி குறித்து உண்டாகும். ನಿಮಗೆ ಮಾತ್ರನೇ ಪ್ರೋತ್ಸಾಹ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அந்நிய பாஷை பேசுறது உங்களுக்கு மாத்திரம்தான் பக்தி. ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡಿದ್ರೆ ನಿಮಗೆ ಮಾತ್ರನೇ ಭಕ್ತಿ. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது என்ன சொல்றது? ಏನ್ ಹೇಳಿ? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு மனுஷனுக்கு புரியுதா? பக்தி வித்தியும் மனுஷனுக்கு பக்தி வித்தியோ பக்தி வித்தியோ புத்தியோ புத்தியோ ஆறுதலும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாய் பேசுகிறான். இது எனக்கு கொடுத்த ஒரு தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். ಇದು ಒಂದು ಪ್ರವಾದನೆಯ ಕುರಿತು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறார். ಪ್ರೋತ್ಸಾಹವು ಮತ್ತು ಆದರಣೆಯ ಕುರಿತು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. தீர்க்க தரிசனங்களை நம்ம வரங்களை பெறல. ನಾವು ಪ್ರವಾದನ ವರಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿಲ್ಲ. ஆமென். ஏன் வரதுக்கு பெறாம இருக்கிறீங்க? ಯಾಕೆ ವರಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳದೇ ಇದ್ದೀವಿ? அப்ப தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியம். ಹಾಗಾದ್ರೆ ಪ್ರವಾದನೆಯು ತುಂಬಾ நாம வசனம் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் என்ன சொன்னீங்க? அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி வித்தி உண்டாக்க பக்தி வித்து உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் சபைக்கு சபைக்கு பக்தி வித்தி பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். சபைக்கு தீர்க்க தரிசனம் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ಸೊ ಪ್ರವಾದನೆಯು ಸಭೆಗೆ ಭಕ್ತಿ ಪ್ರೋತ್ಸಾಹ ಉಂಟಾಗುವಂತೆ ಮಾತನಾಡಬೇಕು. ஒரு சபையில ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ஒரு சகோதரி என்ன செய்தா? ಒಂದು ಸಹೋದರಿ ಏನ್ ஏழு ಮಾಡಿದ್ರು? என்றால் ಎದ್ದು ನಿಂತು பாஸ்டர் பர்மிஷன் கேட்டேன். ಪಾಸ್ಟರ್ ಹತ್ರ ಪರ್ಮಿಷನ್ ಕೇಳಿಕೊಂಡು பாஸ்டர் 2 நிமிஷம் ಪಾಸ್ಟರ್ 2 ನಿಮಿಷ நான் உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். ನಾನು ನಿಮ್ಮ ಕುರಿತು ಒಂದು 2 ಸಾಕ್ಷಿ ಕೊಡಬೇಕು ಅಂತ. 2 சாட்சி கொடுக்கணும். 2 ಸಾಕ್ಷಿ ಹೇಳಬೇಕು. எதுக்குன்னா இங்க பேசணும். ಯಾಕೆ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಇಲ್ಲ
அந்தம்மா மேல சொன்னாங்களா ಅವ್ರು ಬಂದು ಸಹೋದರಿ ಬಂದು ಹೇಳಿದ್ರಂತೆ இந்த எனக்கு ஒரு சகோதரி காண்பித்தார் அந்த சகோதரி குடும்பத்துல விபத்து வரும்போது அவங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ಸೊ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಒಂದು ಸಹೋದರಿಯನ್ನು ತೋರಿಸಿದ್ರು ಅವರಿಗೆ ಒಂದು ಆಪತ್ತು ಬರ್ತದೆ ಅವರು ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು என்னோட இதுக்கு ரசனங்களை கற்றுக் கொடுத்தா நான் மேன்மை பாராட்டவில்லை ಪ್ರವಾದನೆ ದೇವರು ಅವರಿಗೆ ಪಾಸ್ಟರ್ ವರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅದನ್ನ ಅವರು ಮೆಚ್ಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ மோசி லாசர் சிலம்பரத்துல போய் பேச என்ன பண்ணாங்க இங்க வர வைக்கும் போது நான் சொன்னேன் ஒரு வாரம் பிஃபோர் ஒரு வீக் சொன்னேன் விஜய் சொன்னேன் மேதாக் கார்டு எடுத்துறேன் மழை வரும்போதுமா மோசி லாசர் மீட்டிங்ல மழை வந்து எல்லாம் பாதிக்கப்பட போறாங்க பல கடைசியில் சொன்னேன் ಮೋಗನ್ ಸಿಲಾಸ್ ಪಾಸ್ಟರ್ ಈ ಶ್ರೀರಾಮಪುರಕ್ಕೆ ಕರೆಸಿದ್ರು ಅವ ಒಂದು ವಾರ ಮುಂಚೆನೆ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರಂತೆ ಅವಾಗ ಮಳೆ ಬರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ 2:30 மணிக்கு மேஷத்துல பாத்துட்டு போறாரு 2:30 ಗಂಟೆಗೆ ಮೇಷಪುರದ ತಿರುಗಿ ನೋಡಿದೆ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏன் சொன்னாரு பாஸ்டர் கவனிக்கணும் மெசேஜ் மெசேஜ் சொன்னாரு தமிழ்நாடு ஜெபிக்கிறாங்க ತಮಿಳುನಾಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ இந்தியாவை ஜெபிக்கிறோம் உலகம் ஜெபிக்கிறோம் வெளிப்படுத்துற உலகத்தின் தேவன் ஆமென் ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಪ್ರಕಟ ಮಾಡಿದ್ದು ದೇವರು 2:30 மணி பார்க்க முடியல 2:30 அந்த அடிச்சு மாலையா வீடு இதெல்லாம் போயிடுச்சு 2 ಗಂಟೆಗೆ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋದ್ರು 2:30ಗೆಲ್ಲ ಜೋರಾಗಿ ಮಳೆ ಬಂದು ಎಲ್ಲ ಒಡ್ಕೊಂಡು ಬಂದ್ರು எனக்கு கொடுத்த வரங்கள் ಪಾಸ್ಟರ್ ಕೊಟ್ಟಂತ ವರಗಳು ஆமென் ஹalleluya ಹalleluya வரங்கள் ரொம்ப முக்கியம் ವರಗಳು ரொம்ப அவசியம் ತುಂಬಾ ಅವಶ್ಯಕ வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ವರಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ವರಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು முன்னா காரியமா ஏன் நான் பைபிள் வச்சிருந்த கையில வச்சுமா இடம் கொடுக்கணும் ஆமென் ஹalleluya ಹalleluya வரங்களை நாம் பெற்றுக்கொண்டதான் ವರಗಳನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಂಡ್ರೇನೆ ஆமென் கால விஷயம் ஹalleluya ಹalleluya வரங்களை பெற்றுக்கொண்டா நீங்க இருக்க முடியாது ವರಗಳನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡ್ರೆ ನಿಮ್ಮ வீட்டுக்கு ನಿಮ್ಮ ಮನೆಗೆ தீமை வருமானா ಕೆಟ್ಟದ್ದು ಬರುವುದಾದರೆ ஆண்டவர் வெளிப்படுத்துவார் ದೇವರು ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟಪಡಿಸುತ್ತಾರೆ ஹalleluya நீங்க எச்சரிக்கையாக இருங்க ನೀವು ಎಚ್ಚರಿಕೆ ಆಗ್ತೀರಾ ஆண்டவர் ದೇವರು நாங்க எல்லாம் சொல்ற சிக்கிம் போனோம் ಪಾಸ್ಟರ್ ஃபேமிலி சிக்கிம் போனோம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் தெரியும் இருக்கிறீங்க ஒரு மாசம் ಒಂದು ತಿಂಗಳು ஒரு வாரம் சொல்லிட்டு ஒரு மாசம் கூட போயிட்டாங்க ಒಂದು ವಾರ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಒಂದು ತಿಂಗಳು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ರು அந்த இடத்துல ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ காலையில சொல்றாரு அவரு ಬೆಳಗ್ಗೆನೆ ಒಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ எல்லாம் புக் பண்ணிட்டாங்க எத்தனை பேர் 400 பேர் 400 பேர் 400 ಜನ ஹalleluya ಹalleluya இந்த 400 பேர் போறாங்க 400 ಜನ ಹೋಗ್ತಾರೆ 400 பேர் போறாங்க பஸ்ல வந்துச்சு எல்லாம் வந்தாங்க நான் சொன்னேன் நான் வர மாட்டேன் ಎಲ್ಲ 400 ಜನ ಇದ್ದವರೆಲ್ಲ ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಬಸ್ ಎಲ್ಲ ಬಂತು ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು ನಾನು ಬರೋದಿಲ್ಲ ಎಂದಾಗಿ எல்லாம் இருக்கிறாங்க பாஸ்டர் இருக்கிறாங்க ஏன் போற எதுக்கு நம்ம போடலாம் இல்லையா தூரம் வந்து டூருக்கு சும்மா கூட்டு போறாங்க எல்லாம் பஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி தயாரிச்சுக்கிறாங்க இது வர வச்சுக்கிறாங்க நம்ம ரிசர்வேஷன் கூட இல்லை நமக்கு என்ன 3-4 பஸ் வச்சுக்கிறாங்க அப்ப நான் சொன்னேன் இல்லம்மா அண்ணா கேட்கல அவர் சொன்ன ஆக்சிடென்ட் ஆக போடுவாங்க நான் சொல்லும் போது கை கட்டுவீங்க ಅವಾಗ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು ಹೋಗೋಣ ಬನ್ನಿ ಇಷ್ಟು ದೂರ ಬಂದಿದ್ದೀವಲ್ಲ ಎಲ್ಲರೂ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು ಇಲ್ಲ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ பாஸ்டர் சொன்னாங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் ஊழியர் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியல உங்களுக்கு நமக்கு சொல்றாங்க ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ದಾರೆ பஸ் புறப்பட்ட சரி ஃபீல் பண்றாங்களேன்னு சொல்லி மறுபடியும் நான் போனாக்கா எங்க சீட்டு ஸ்பெஷல் சீட் வச்சிருந்தாங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க அந்த பஸ்ல ஒரு சீட்டு அந்த பஸ்ல ஒரு சீட்டு அந்த பஸ்ல ஒரு சீட்டு நாங்க போது 5 பேர் ஆனா அந்த இடத்துல பார்த்தா ஒரு சீட்டுல இருந்து ஆண்டு கொடுக்கவே இல்லை ಅಲ್ಲಿ ಸೀಟ್ ಇಲ್ಲ ದೇವರು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ஆனா 1 மணிக்கு ஒரு போன் வச்சு 1 ಗಂಟೆಗೆ ಒಂದು ಫೋನ್ ಬಂತು 3-4 பஸ் ஆக்சிடென்ட் எல்லாம் காது கண்ணு காதடி காது கட்டு நிறைய பேர் அடிபட்டாங்க ஆனா ஒரு விசேஷமான ஒரு தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் ಅಲ್ಲಿ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿ ಅದನ್ನು ಓದೋರೆಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಗಾಯವೆಲ್ಲ ಉಂಟಾಯಿತು ದೇವರು ಮುಂಚಿತವಾಗಿ ದಾಸರಿಗೆ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ರು நான் உங்க செடிக்கும் போது ஆண்டு வெளிப்படுத்துவார் நாளைக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன ஆகும் என்று வெளிப்படுத்துகிறார் ಸಭೆಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಸಭೆಯಲ್ಲಿರುವ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನಾದ್ರೂ ಸಂಭವಿಸಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಮುಂಚಿತವಾಗಿ ದಾಸರಿಗೆ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾರೆ நமக்கு தீர்க்க தரிசனம் வரங்கிறது ரொம்ப முக்கியமானது ಪ್ರವಾದನೆಯ ವರಗಳು ತುಂಬಾ இப்பதான் அபிஷேகம் பெரிய விஷயமா இருக்குது எல்லா ஜனங்களுக்கு ಈಗೆಲ್ಲ ಅಭಿಷೇಕದ ತುಂಬಾ ದೊಡ್ಡ அந்நிய பாஷை ಅನ್ಯ ಭಾಷೆ அந்நிய பாஷை பேசுகிறவர் தனக்கு பக்தி உண்டாக பேசுகிறார் ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡುವವನು ತನಗೆ ಭಕ್ತಿ ಉಂಟಾಗುವಂತೆ தீர்க்க ಮಾತನಾಡುತ್ತಾನೆ சொல்கிறவனும் சபைக்கு பக்தி உண்டாக பேசுகிறார் சபைக்கு பக்தி உண்டாக பேசுகிறார் ಪ್ರವಾದನೆ ಹೇಳುವವನಾದರೂ ಸಭೆಗೆ ಭಕ್ತಿ
20 லட்சம் பேருக்கு நம்மால என்ன கிடைக்கல? 20 ಲಕ್ಷ ಜನರಿಗೆ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಏನು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. 20 ಲட்சம் பேர் இருந்தாங்க. நம்ம கூட யாரும் அந்த ஆவியை பெறாமல் வரங்கள் பெறாமல் இருந்தார்கள். 20 ಲಕ್ಷ ಜನ ಇದ್ರು, ಆದರೆ ಯಾವುದೇ ರೀತಿ ದೇವರ ಒಂದು ವರವನ್ನು ಏನೋ ಪಡೆದುಕೊಂಡಿಲ್ಲ. ಸುತ್ತವನ್ನ ವಾಸಿக்கிற என்னாகும் 11 அதிகாரங்களில் 24 வசனங்கள். ಪ್ರತಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 11:24. 11:24. அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்திலிருந்து இறங்கி அவனோட பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்திருந்தார்கள். ஆமென். 70 பேரையும் ஆண்டவர் நியமிச்சவங்களுக்கு தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்தார். 70 ಮಂದಿಯನ್ನು ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿದ್ರು, ಅವರಿಗೆಲ್ಲರಿಗೂ ಅಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟರು. எத்தனை பேருக்கு முதலாவது நீங்கள் மூப்பர்களாக சீனியருக்கு நீங்கள் முதல் வரங்களை பெற வேண்டும். வரங்களை பெற்றதால் சபையை நடத்த முடியும், சபையை பாதுகாக்க முடியும், சபையை வளர்க்க முடியும். ನೀವು ವರಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಂಡ್ರೆ ಮಾತ್ರನೇ ಸಭೆಯಲ್ಲಿ ನೀವು ಸಭೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. 25வது வசனம் என்ன சொல்கிறது? 25 26 வாசிக்கலாம். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். 26 அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் அங்கே தங்கிட்டாங்க. ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேத்தாத். அவர்களும் பேர் வழியாய் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு பிள்ளையாண்டன் ஓடி வந்து எல்தாத்தும் மேத்தாத்தும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்று மோசைக்கு அறிவித்தான். உடனே மோசையினிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவன் அவனுடைய ஊழியக்காரனும் நூனியின் குமாரனாகிய யோசுவா பிரதித்திரமாக, என் ஆண்டவனாகிய மோசையே, அவர்களை தடை பண்ண என்றான். தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராகியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். ஆமென். ஹalleluya. தடை செய்ய வேண்டாம். தேவன் கொடுத்த வார்த்தை அவர்களை பயன்படுத்தலாம். அவர் தடை செய்யாதீர்கள், அவர் புறவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ವರಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿರುವುದು ತಡೆ ಮಾಡಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ அந்த 70 பேர் மேலேயும் தேவன் அந்த இடத்துல கொண்டு வரும்போது தேவ ஆவியான ஒரு வார்த்தை இறங்கி ஒரு விசேஷ வல்லமை அவர் மேல் இறங்கினது. 70 ಜನರಿಗೂ ವಿಶೇಷವಾಗಿ ಆಕಾಶವು ತೆರೆದು ವಿಶೇಷವಾದ ಒಂದು ಅಗ್ನಿ. இது எப்படி பெற்றுக்கொள்வது? நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும், உபாசிக்க வேண்டும், ஒருமனப்பட வேண்டும், வரங்கள் வேண்டும் என்று சொல்ல வேண்டும். ವರಗಳು ಬೇಕು ಎಂದು ನಾವು ಹೇಳಬೇಕು. வரங்கள் இருந்தாலும் வல்லமையை ஊழி செய்ய முடியும். ವರಗಳು ಇದ್ದರೆ ஆமென். வரங்கள் இல்லைன்னா ஊழி செய்ய முடியாது. ವರ ಇಲ್ಲದೆ ஹalleluya. வரங்கள் இருந்தா குடும்பத்தை மீட்க முடியும், சபையை மீட்க முடியும். வரங்கள் அவசியம். ವರಗಳ ಅವಶ್ಯಕತೆ. ஹalleluya. ஆண்டவர் கொடுக்க காத்திருக்கிறார். ದೇವರು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த வரங்கள் இல்லாதனால ವರಗಳೇ ಇಲ್ಲದೆ நாம் இஷ்டத்துக்கு நடக்கிறோம், ನಮ್ಮ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ வெளிப்பாடு இல்லாம இருக்கிறோம், ரகசியம் இல்லாம இருக்கிறோம், நமக்கு நம்மை சுற்றி வைத்துக் கொள்கிறோம். ನಮಗೆ ನಾವೇ ಕೇಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ஆண்டவர் நம்மிடத்துல பேசணும், நம்முடைய குடும்பத்தை குறித்து பேசணும், நம்ம குடும்பத்தை இருக்கும்படி பேசணும். நீங்கள் ஆவி பெற்றிருந்தா உங்க வீட்டுக்குள்ள வர சம்பவிக்கிற காரியங்கள் முன்னெச்சரிக்கப்பட்டிருப்பாரு, நீ சரியா இருக்கீங்க. ಮುಂಚಿತವಾಗಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಂಭವಿಸುವುದನ್ನು ದೇವರು ಪ್ರಕಟಪಡಿಸ್ತಾ ಇದ್ದು ಸರಿ ಆಗ್ತಾ ಇದ್ರು. ஆமென். ஒரு ஞானமே அறிவில்லாம இருக்கிறாங்க. ಒಬ್ಬೊಬ್ಬರು ಜ್ಞಾನವೇ ಇಲ್ಲದೆ ಹಾಗೆ ಸುಮ್ಮನೆ ಇದ್ದಾರೆ. சின்ன பிரச்சனை நடந்துச்சு வருதா, ಚಿಕ್ಕ ಸಮಸ್ಯೆ ನಡೆಯುತ್ತೆ ಅಷ್ಟೇ. இப்படி போய் வரதுக்குள்ள தப்பு. ಈಗ ಹೋಗಿ ಬರೋಷ್ಟರಲ್ಲಿ ಸೂಸೈಡ್ ಮಾಡ್ತಾರೆ. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஏன் தேவன் வெளிப்படுத்தலையா? ಯಾಕೆ ದೇವರು அந்த வரங்கள் உங்களுக்கு இல்லாத இருக்கனால ಆ ವರಗಳು ಇಲ್ಲದೆ இந்த வரங்கள் நமக்கு ரொம்ப அவசியம். ವರಗಳು ತುಂಬಾ ಅವಶ್ಯಕ. எனக்கு தெரியும், சில வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கு இருக்கிற மாந்திரங்களை ಆ ಮನೆಯಲ್ಲಿರುವಂತ இங்க ஜெபிக்கும் போது ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ
ஏன் கத்தி கத்தி ஜெபிக்கிறேன், சத்தம் போட்டு ஜெபிக்கிறேன் தெரியுமா? ಯಾಕೆ ಕಿಚ್ಚಿ ಕಿಚ್ಚಿ ಶಬ್ದದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ? ஆண்டவரே விடுதலை வேணும், பிள்ளைகளுக்கு விடுதலை வேணும் என்று சொல்லி. ದೇವರೇ ಮಕ್ಕಳಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹalleluya, ஹalleluya. அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது. ಅಭಿಷೇಕವು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. அபிஷேகம், ಅಭಿಷೇಕ. அபிஷேகம்னா அந்நிய பாஷை பேசுறாங்க அதல்ல. ಅಭಿಷೇಕ ಅಂದ್ರೆ ಅನ್ಯ பரிசுத்த ஜீவியம், பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, இருதயம் தீட்டுப்படாத வாழ்க்கை, யாருமே குறுக்குறாமல், யாருமே குறை சொல்லாமல் இருக்கிற வாழ்க்கை தான் பரிசுத்த வாழ்க்கை. ಜೀವಿಸುವುದೇ ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತ. ஹalleluya. Hallelujah. நீ என்ன அந்நிய பாஷை பேசினாலும் ಏನೇ ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡಿದ್ರು உனக்குள்ள இருக்கிற தீட்டு, உனக்குள்ள இருக்கிற பனிஷ்மென்ட், உனக்கு இருக்கிற கொலைகள் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ನಿಮ್ಮೊಳಗಡೆ ಇರುವಂತ ಕಹಿ, ನಿಮ್ಮೊಳಗಡೆ ಇರುವಂತ ಇನ್ನೊಬ್ಬರ ಮೇಲೆ ಕರುಣೆ ತಿಳಿಸುವುದು அது வரம், ಅದು ವರ ಅಲ್ಲ. அது வரனா அது அபிஷேகம், அந்நிய பாஷை தான். இது பலப்படுத்துறதுக்காக வச்சிருக்கிறார். ಅನ್ಯ ಭಾಷೆ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಇಟ್ಟಿರುವಂತದ್ದು. ஆமென், ஹalleluya. கர்த்தர் எனக்குள்ள எங்க குடும்பத்துல இன்னைக்கு பாஸ்டர் மனா இருக்கலாம் உயிரோட சொன்னா அது கர்த்தர் கிருபை. இரண்டாவது என்னுடைய வெளிப்பாடு. ஆரம்ப காலத்துல ஏதோ நம்முடைய பிரச்சனை, ஏதோ பிரச்சனை ஆனது, அப்புறம் சின்ன சின்ன பிள்ளைங்க அந்த நாட்டுல பாஸ்டர் வந்து ஆண்டவருக்குள்ள ரொம்ப சரியான படிக்கணும் வராதுன்னாங்க. அப்போ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவங்க முயற்சிட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்னு சொல்லி வெளிப்படுத்தினாரு. ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அந்த நாள்ல ஆண்டவர் வரப்பட வேண்டி ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். இன்னைக்கு அவங்க பத்தி கவலைப்படல, ஏன்னா தேவனை பிரதி வந்தாங்க. ತುಂಬಾ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ದೇವರಲ್ಲಿ ಇನ್ನೂ ಅವ್ರು ಬೆಳೆದು ಬಂದಿರ್ಲಿಲ್ಲ. ಅವ್ರು ಸೂಸೈಡ್ ಮಾಡ್ಕೋಬೇಕಂತ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಿದ್ರು. ಆದ್ರೆ ಪಾಸ್ಟ್ಗೆ ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸುವುದರಿಂದ ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ನೋಡ್ಕೊಂಡ್ರು. ಆದ್ರೆ ಇವಾಗ ಆ ರೀತಿಯಾದ ಭಯ ಇಲ್ಲ ದೇವರಲ್ಲಿ. ஆண்டவர் வரங்களை கர்த்தர் வரத்துக்காக நீ உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். ದೇವರಲ್ಲಿ ವರಗಳಿಗೋಸ್ಕರ ಉಪವಾಸ ಹಾಕಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஏதாவது வரங்கள் இருக்குது, அவன் கேட்கல, அது சோம்பேறித்தனத்தினால எல்லாத்தையும் விட்டு விடுகிறார். ಅದು ಸೋಂಬೇರಿತನದಿಂದ ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ. வரங்கள் கொடுத்து ரெடியா வச்சிருக்கிறார். ವರಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಸಿದ್ಧವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென், ஹalleluya. வரங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வரம் வேண்டாம், எதுக்கு வரும்? எனக்கு தேவையில்லை வேணும் அப்படின்றாங்க. வரம் தேவையில்லை. வரம் திரும்ப இருக்க மாட்டாங்க. வரம் பெற்றுவாங்க. எப்படி மாட்டியா? ஆமென். இப்படி ஆவியான் வரங்கள் பெற்றுக்கணும். வரம் பெற்றுக்கிறீங்களா? ವರಗಳನ್ನು அந்த ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. வரம்னா அந்த வரங்கள் வித்தியாசம் இருக்கு. எனக்கு ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. Timothy chapter 4:14. 4:14 ಒಂದನೇ ಇನ್ನಿರುವ ವರಗಳನ್ನು மூப்பராகிய ಸಭೆಯ ಹಿರಿಯರ ಪ್ರವಾದನೆ ಸಹಿತವಾಗಿ ಇನ್ನ ಮೇಲೆ ಹಸ್ತವನ್ನಿಟ್ಟಾಗ ಅದು ನಿನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತಲ್ಲ. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் கைகளை வைக்கும்போது உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நம்ம வாழ்க்கையில தேவையில்லை. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. எதுக்கு வரங்கள்? ಯಾಕೆ ಇರುವ ವರಗಳು? அந்த வரங்களை, இந்த வெளிப்பாடுகளை குடும்பத்தில் இல்லைன்னா ಈ ಪ್ರವಾದನೆ ಪ್ರಕಟಣೆ ವರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ நிறைவேற்ற ஆண்டவர் வரங்களை பேசியிருக்கிறார். ತುಂಬಾ ಜನರಿಗೆ ದೇವರು ವರಗಳನ್ನು ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. நான் பியோல விசுவாசியா இருக்கும் பொழுது ಲಾಸ್ಟ್ ವಿಶ್ವಾಸಿ ಆಗಿದ್ದಾಗ வீட்டுக்கு தெரியும் ಟೀಚರ್ಗಳು ಗೊತ್ತು ரொம்ப பட்டபடியா உயிர் வாழாம லீடியமோட தாய் எத்தனை நாள் இருந்தாங்க? 3 நாள் கை கொடுக்க, 3 நாள்ல நம்ம மறிப்பாங்க. ಒಂದು ಸಹೋದರಿಗೆ 3 ದಿನ ಟೈಮ್ ಕೊಟ್ಟು 3 ದಿನದಲ್ಲಿ ಅವರು ಸಾವು ಆಗುತ್ತೆ. நான் பார்க்கும்போது அவர் டெலிவரி ஆகாரு, மூத்த டிஸ்பார்ட் ஆகாரு, அப்படியே வர கேட்டிருந்தார். அதனால தான் நான் பார்த்துக்கலாம். ஆமென், ஹalleluya. வரம் பெறல அன்னைக்கு. அவர் வரம் பெற்றிருந்தார். ஓகிபத்துல மாஸ்டர் வரம் காணப்பட்டு பாருங்க. இதெல்லாம் வரம் பெற்றிருந்தா வந்து ஓகிபத்துல காணப்பட்டு பாருங்க சொல்லி அவங்க ரொம்ப பொலிஷன்ல இருந்தாங்க. நான் போய் சொன்னேன் 3 நாள்ல மறிப்பாங்க சொன்னேன். அந்த என்ன பண்ண தெரியுமா? ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಫಾಸ್ಟ್ எல்லாம் வச்சிட்டாங்க, ಎಲ್ಲರೂ சொந்தக்காரங்க வச்சிட்டாங்க. ಬಂಧು ಮಿತ್ರರನ್ನೆಲ್ಲ நான் சிக்கன் என்ன ஜனம் கேட்டேன். நான் சிக்கி போகணும் ಜನ ಅಂತ இல்ல, நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க மறிச்சிடறாங்க. நான் வச்சிட்டேன். நல்லா
போய் பார்த்தா இட்லி சாப்பிட்டு அது முடிச்சு வேண்டாம். ನೋಡಿದ್ರೆ ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ಕೂತ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿ ತಿನ್ಕೊಂಡು ಕಾಫಿ ಕುಡಿತಾ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. நான் போய் தொட்டு பார்த்து நானல்ல கடவுள் சாயந்தரம் 8 மணிக்கு டேஸ்ட் நான் பார்த்து அம்மி சாப்பிட்டு 8 மணிக்கு மனசு போயிட்டாங்க. என்னுடைய தீர்க்க தரிசனங்களை கத்தர் வெளிப்பாடை எனக்கு கொடுத்ததுனால தான் பாருங்க. வெளிப்பாடு உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய கடவுள் உங்களுக்கு லக்கு. ಪ್ರಕಟಣೆ ನಿಮಗೆ ಇದ್ರೆ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇರೋರಿಗೆ ಅವ್ರಿಗೆ ಒಂದು ವಿಶೇಷ ಆಶೀರ್ವಾದ. அப்படின்னா ಹೇಗೆ ಅಂದ್ರೆ உங்க கூட இருக்கிற கையில சோறு ஏதோ இல்லையோ அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு உங்களுக்கு ஆண்டு வெளிப்படுத்திடுவாரு. அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க கேட்கற மாதிரி வச்சுக்கோங்க. ಅವ್ರಿಗೆ ಕೇಳೋದನ್ನ ಇಟ್ಕೊಳ್ಳಲ್ಲ. ಅವ್ರು ಕೇಳೋದು ಮುಂಚೆ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ, ನೀವು ಕೊಟ್ಬಿಡ್ತೀರಾ. இந்த வாரம் நீங்க மகனுக்கு வரலாம். ಈ ವಾರ ನಿಮ್ಗೆ ಬೇಕೋ ಬೇಡವಾ? உங்களுக்கு தேடி நாட்கள் வர்றாங்க. ஒரு வீட்டுக்கு போய் உடனே நீ சொல்லுவ இந்த வீட்டுல என்ன இருக்குன்னு கத்து பேசுவேன். ಒಂದು ಮನೆಗೆ ಹೋಗಿ ನೀವು ಕಾಲಿಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಮನೆಯಲ್ಲಿ ಏನಿದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾರೆ. எத்தனை பேருக்கு வர வேணும்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ವರಗಳು ಬೇಕು? நிச்சயமா கொடுப்பாரு. இன்னைக்கு உங்க வீட்டுக்காரருக்கு ஏதோ ஆக போகுதுன்னா நீ சொல்லிடுவ. நீங்க போகாதீங்கன்னு சொல்லுவ. ನಿಮ್ಮ ಯಜಮಾನರಿಗೆ ಏನಾದರೂ ಸಂಭವಿಸಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನೀವು ತಿಳಿಯಪಡಿಸ್ತೀರಿ, ಹೋಗ್ಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ. எப்படிப்பட்ட வரம் பத்தியா வெளிப்பாடு பத்தியா? நீங்க நினைக்கலாம் வடகை தேய்ச்சி என்ன பண்றது? இந்த வரம் உங்களை காப்பாற்றும், உங்க குடும்பத்தை காப்பாற்றும். ஏமே ஹalleluya. ஹalleluya. நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வரங்கள். ನಮಗೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು ವರಗಳು. இந்த வரங்களை கற்றுக் கொடுக்க காத்திருக்கிறார். ಈ ವರಗಳನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. எத்தனை பேருக்கு வேணும்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಬೇಕು? ஆமென். ஹalleluya. எனக்கு நிறைய பேர் வந்து பத்தாது. ಪಾಸ್ಟರ್ಗಿಂತ ಜಾಸ್ತಿ ಬೇಕು. 1 தெசலோனிக்கே 5வது அதிகாரம் ಮೊದಲನೇ ಥೆಸಲೋನಿಕ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 20 வசனங்கள். 5:20. தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். முதலாவது தீர்க்க தரிசனங்கள் அற்பமாய் எண்ணாதீர்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து எல்லாவற்றையும் சொல்லிட்டு பாருங்க. நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென். முதலாவது தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணக்கூடாது. ಮೊದಲನೇದಾಗಿ ಪ್ರವಾದನೆಯನ್ನು ನೀನೈಸಬೇಡಿ. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. வரங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ವರಗಳು ನಮಗೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஃபர்ஸ்ட் கொரிந்தியர்ல கூட நீங்க வாசிப்பீங்களானா 12வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 12:31 வசனங்கள். 12ನೇ ಅಧ್ಯಾಯ. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிகமாய் ஆமென். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது ஆவியானவர் நமக்குள் வரும்போது ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಬರುವಾಗ நமக்கு வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ನಮಗೆ ವರಗಳನ್ನು ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. நேற்று ஸ்டார்ட் வந்து கேட்டேன் இந்த ஜெசி கேட்டு வெளியே போகும்போது எனக்கு அப்படியே நினைச்சு நான் போகக்கூடாதுன்னு இது ஓடுறதுக்கு போனது வெளியே கீழே விடணும்னு சொல்லி ஆனா எதுவும் ஆகல. ஆனா அப்ப நினைச்சது ஆண்டவர் நீ சொல்லல. நான் கொடுத்த வரங்களை நாம அந்த நேரத்துல அந்த வாழ்க்கையை நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். ದೇವರ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರುವಂತದ್ದನ್ನ ನಾವು ಹೇಳಬೇಕು, ತಿಳಿಸಬೇಕು ಮುಂಚಿತವಾಗಿ. இமிடியேட்லி சொல்லலாம். ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். ಈ ರೀತಿ ಇರುವಾಗ ಮುಖ್ಯವಾಗಿರುವಂತ ವರಗಳನ್ನು ಅನುವಾದಿಸಿ. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரங்களை ஒவ்வொரு ஞானத்தை கொடுக்கிறார். ದೇವರು ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಒಂದೊಂದು ಟ್ಯಾಲೆಂಟ್ ಅನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. நீங்க வரத்துக்கு மேல கவனம் வைக்க மாட்டேங்கிறீங்க. ವರಗಳ ಮೇಲೆ ನೀವು ಗಮನ ಇಡ್ತಾ ಇಲ್ಲ. நீங்க வளர்றதுக்கு அதுதான், ನೀವು ಬೆಳೆಯೋದಕ್ಕೆ ಅದೇ. நீங்க ஆசீர்வதிக்கிறது அதுதான். ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೆ ಅದೇ. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சிலர் பார்த்து சொல்றாரு, நீ மதுபானத்தை விட்டுட்டா இல்லைன்னா நீங்க இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. சிலருக்கு ரோட்டை பார்க்கும்போது ஏன்னா எல்லாம் போயிட்டு இருப்பான் உடல் அவங்களுக்கு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, கேட்டு கேட்காம போறாங்க. அவங்க ஆடு குடிச்சிருக்கிறாங்க. நாடு அது சரி வராது. ಪಾಸ್ಟರ್ಗೆ ತಿಳಿಸ್ತಾರೆ, ಪಾಸ್ಟರ್ ಅವರು ತಿಳಿಸ್ತಾರೆ, ಕುಡಿತನದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗ್ಬಿಡಿ, ಬಿಟ್ಬಿಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. முக்கியமா நான் வரங்கள், ஞான வரங்கள் ரொம்ப முக்கியம். ஞான வரங்கள் முக்கியம். ಜ್ಞಾನವಾಗಿರುವಂತ ವರ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் குடும்பத்துல நாம் பேசும்போது ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾವು ಮಾತನಾಡುವಾಗ நம்ம என்ன செய்வோம், ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? ஏதோ ஒன்று பேசாம இருப்பாங்க. ಏನೋ ಒಂದು ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತೀವಿ. ஆனா அவங்க வயதா இருக்கும். ಆದ್ರೆ ಅವ್ರು
ஆமென். இல்ல சின்ன வயதா இருக்கும். ಅಥವಾ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಾಗಿರುತ್ತೆ. நாம் யோசிக்க வேண்டியது இந்த வார்த்தைகள்னால பிரச்சனைகள் பெரிதாக போகுது, இந்த குடும்பம் ஏதோ கடந்து வரப்போகுது, இந்த வார்த்தையை நாம இதை சரிப்படுத்தணும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரல. ஏன்னா உங்களுக்கு வெளிப்பாடு இல்லாதனால நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீங்க. சில மணி நேரத்துல உங்கள் தூக்கத்திலையும் உங்கள் வேலையிலும் ஆக்கிடும். ಸೊ ಈ ಮಾತನ್ನು ಮಾತನಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ತಿಳಿಯದೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಅದು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಆದಮೇಲೆ ಆ ಮಾತಿನಿಂದ ದುಃಖ ಹುಟ್ಟುತ್ತದೆ. ஞான மரம் என்னன்னு சொன்னா வாய் அடைக்கிறது. ಜ್ಞಾನದ ವರ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ ಬಾಯಿಯನ್ನು ಮುಚ್ಚಿ வாயை அடக்கணும். ಬಾಯಿಯನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆமென். வாயை அடக்கிறதுனால தான் ಬಾಯಿಯನ್ನು ಅಡಗಿ பிரச்சனைகள் சால்வ் ஆகுது. ಸಮಸ್ಯೆಗಳು ಸೊಲ್ಯೂಷನ್ ಆಗುತ್ತೆ. வாயினால பேச்சுகள் அதிகமாக கூடாது. ಬಾಯಿಯಿಂದ ಮಾತುಗಳು ಅಧಿಕವಾಗಿ ஞானிகள் அதிகமா பேச மாட்டார்கள். ಜ್ಞಾನಿಗಳು ಅಧಿಕವಾಗಿ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. அப்ப ஞான வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ಜ್ಞಾನವಾಗಿರುವಂತ ವರಗಳನ್ನು ஞானத்தின் அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள். ಜ್ಞಾನದ ಅರಿವನ್ನು ನೀವು அந்த ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஞானம் நம்மை சொல்லும், நீ பரிசுத்தவான், நீ பாவம் செய்யாதே என்று சொல்லும். ಆ ಜ್ಞಾನ ವರವು ಹೇಳುತ್ತೆ ನೀವು ಪರಿಶುದ್ಧವಂತನು, ನೀವು ಪಾಪ ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆ ಪಡಿಸ್ತಾ ಇದೆ. இதுக்கு படிக்கணும், இதுக்கு படிச்சு பட்டம் வாங்கணும் எல்லாம் இல்ல. நீங்க அந்த ஒரு வரம், நீங்கள் பரிசுத்தமா இருந்து செய்வது கேட்டீங்கன்னா அது வரத்தை கொடுப்பார். ಇದನ್ನೆಲ್ಲ ಓದಬೇಕು, ತುಂಬಾ ಎಜುಕೇಶನ್ ಬೇಕು ಅಂತ ಏನಿಲ್ಲ. ದೇವರಲ್ಲಿ ನಿಂತು ಆ ವರಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಕು. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வரங்கள் ரொம்ப முக்கியமானது. ವರಗಳು ತುಂಬಾ இந்த ಮುಖ್ಯವಾದದ್ದು. வரங்கள் பெறுவதற்கு நாம ವರಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು என்ன செய்வது? ಏನು ಮಾಡಬೇಕು? முதலாவது ಮೊದಲನೇದಾಗಿ நாம ஜெபிக்கணும். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. எப்படி ஜெபிக்கணும்? ಹೇಗೆ ಜಪಿಸಬೇಕು? யாரை நிந்திக்காம ஜெபிக்கணும். ಯಾರನ್ನು ನಾವು ಕೊರತೆ ಹೇಳಿ இருதயத்துல ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. நன் குணம் வைத்துக் கொள்ள வேண்டும். ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಚಿಂತನೆಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು எல்லாத்தையும் சகிக்கத்தக்கதான, ಎಲ್ಲವನ್ನು ಸಹಿಸುವಂತ மனம் திறக்கத்தக்கதான ನಮ್ಮ ಮನ ಮರುಗುವಂತೆ அன்புடனாய் மாற வேண்டும். ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರಾಗಿ அன்பு ಮಾತನಾಡಬೇಕು. முதலாவது உங்களுக்கு அன்புதான் வரங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். ಮೊದಲನೇದಾಗಿ ಪ್ರೀತಿಯ ವರಗಳನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕು. வரங்கள் கொடுக்கிறது அன்புதான். ವರಗಳನ್ನು ಕೊಡುವುದು ಪ್ರೀತಿ. இந்த அன்பு நமக்குள்ள இருக்குமானா ಈ ಪ್ರೀತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ அடுத்தது வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ವರಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬಹುದು. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வரங்கள் அன்பு இல்லாதவனுக்கு வரங்கள் எப்படி இருக்கும்? ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇರುವವನಿಗೆ ವರಗಳು ಹೇಗೆ ಇರುತ್ತೆ? தீர்க்கதரிசி எப்படி சொல்றான்னு சொன்னா, தன் உள்ளத்துல ಪ್ರವಾದನೆ ಹೇಗೆ அவன் மேல அன்பு கொண்டதுனால அவன் நடக்க போற சம்பவத்தை வெளிப்படுத்துகிறான். ಅವರಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇರುವುದರಿಂದ ಮುಂದೆ ಜರುಗಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு நான் வரதுனால நமக்கு தாகம் கிடையாது. ಇವತ್ತು ನಮಗೆ ವರಗಳಿಂದ ದಾಹ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வரதுனால தாகம் கிடையாது. ವರದ ಮೇಲೆ ದಾಹ ಇಲ್ಲ. இப்போ நம்ம விசுவாசி அப்படியே திருப்பிடுறான் எல்லாருமே. ಇವಾಗೆಲ್ಲ ಸೈತಾನನು ಹಾಗೆ வரம் பெறக்கூடாது. ವರಗಳನ್ನು நான் ಪಡೆದುಕೊಳ್ಳಬಾರದು. வரம் பெற்றுக்கொள்ளுகிறேன். ವರಗಳನ್ನು வந்த மேல் வாங்க முடியுமா? ಸತ್ಯವಂತರಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வரங்களை காட்டிலும் ವರಗಳಿಗಿಂತ அன்பு ரொம்ப முக்கியம். ಪ್ರೀತಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು. பஸ் குறிஞ்சி 13 அதிகாரம் 13 வசனத்துல ಒಂದನೇ ಕೊರಿಂಥ ಪುಸ್ತಕ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯ. இப்பொழுது இப்பொழுது விசுவாசம், விசுவாசம், நம்பிக்கை, நம்பிக்கை, அன்பு அன்பு. பாருங்க, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவர்களில் நிலைத்திருக்கிறதே இவர்களின் அன்பே பெரியது. பெரியது. ನಂಬಿಕೆ, ನಿರೀಕ್ಷೆ ಮತ್ತು ಪ್ರೀತಿ வரங்களை காட்டிலும் அன்பு ரொம்ப முக்கியம். ಶಾಶ್ವತವಾಗಿ ಅತ್ಯುನ್ನತವಾದದ್ದು ಪ್ರೀತಿಯೇ. எனக்கு முதல் கொடுத்தது அன்பு வரம், அன்பு தான். ಲಾಸ್ಟಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ವರ ಒಂದನೇದಾಗಿ ಪ್ರೀತಿ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்பு தான் கொடுத்திருக்கிறார். ಪ್ರೀತಿನೇ ಕೊಟ್ಟಿರುವುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு முதல் வரம் கொடுத்த அன்பு தான். ಮೊದಲನೇದಾಗಿ ವರ ಕೊಟ್ಟಿದ್ದೆ ಪ್ರೀತಿ. ஆமென். என் அன்பு தான். என்னுடைய அன்புக்கு நான் நிச்சயமா சொல்றேன், தேவனுடைய அன்புக்கு அளவு இல்ல. நமக்கு நம்ம ஒரு விசுவாசிக்கும் நமக்கும் அன்புக்கு அளவு இல்லாம போயிடும். ನಾವು ಅದನ್ನು ನಂಬುವಾಗ ನಮಗೂ ಪ್ರೀತಿಗೂ ಒಂದು ಸಮ ಇರೋದಿಲ್ಲ. அன்பு ரொம்ப முக்கியம். ಪ್ರೀತಿಯು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ஆமென். விசுவாசம், நம்பிக்கை ನಿರೀಕ್ಷೆ, ನಂಬಿಕೆ. எவ்வளவு முக்கியமான விசுவாசம். ನಂಬಿಕೆ, ನಿರೀಕ್ಷೆ ಎಷ್ಟು ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வரங்களும் அதாவது அன்பு முக்கியமா இருக்கிறது. ಅದೇ ರೀತಿ ವರಗಳು ಅದೇ ಮತ್ತು ಪ್ರೀತಿಯು ಮುಖ್ಯವಾಗಿದೆ. நமக்கு வரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ನಾವು ವರಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. வரம் என்னன்னா ವರ ಇದ್ರೇನೆ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வெளிப்பாடு வேணும் நமக்கு. ನಮಗೆ ಪ್ರಕಟಣೆ ಬೇಕು. வெளிப்பாடு இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ನಮಗೆ ಪ್ರಕಟಣೆ ಇಲ್ಲದೆ ಇದ್ರೆ ನಾವೇನು ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டவர் சொன்னார், பாஸ்டருக்கு வீடு கட்ட வரேன்னு சொல்லி வீடு கட்டினாரு. ಪಾಸ್ಟರ್ಗೆ ಹೇಳಿದ್ರು, ಪೌಲ್ ಪಾಸ್ಟರ್ಗೆ ಅವ್ರ ಮನೆ ಕಟ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅದೇ ರೀತಿ ಕಟ್ಟಿದ್ರು. ஆமென். அதிகாரம் 6 வசனம்.
ஆமென். ரோமர் 12 ஆகும். நமக்கு அருளப்பட்ட ஆ. கிருபையின்படியே ஆ. நாம் எத்தனையான ஆ. மறுகளுள்ள வரப்படியினாலே நம்மை திருத்தத்தில் சொல்லுகிற வருத்திய உடையவர் விசுவாசம் பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லப்படுவர். கரண்ட் கொடுக்குமா வச்சுட்டா நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே இப்படியே நாம் நாம் விரும்புதல் வரங்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் வார்த்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ற சொல்லக்கடவன். ஆமென். ஆமென். விருப்பல் வரங்களை கற்றுக் கொடுக்கிறார். வேறு வேறு வரங்கள் எல்லாம் தேவன் கொடுத்தாரு. ஹalleluya. ஹalleluya. 2 செகண்ட் பீட்டர் இரண்டாம் பேதுரு புத்தகம் வாசிக்கலாம் 1:7. 1:7. 2 பேதுரு 1:7. 2 பேதுரு 1:7. தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும் சகோதரோட அன்பையும் கூடி வழங்குங்கள். படுங்க. தேவ பக்தியோட தேவ பக்தியோட பக்தியோடு சகோதர ஸ்நேகத்தையும் இருக்குதா? தேவ பக்தி சகோதர ஸ்நேகம். நோ ஸ்நேகம். நமக்கு 2 பேர் ஒருத்தர் ஸ்நேகம். சபையில ஒருத்தர் ஸ்நேகம் இல்ல. யாருமே பேசுறது இல்ல. சர்ச்சை முடிச்ச உடனே ஓடுறீங்க. ஒருத்தர் கை பிடிச்சி ஒருத்தர் பார்த்து பேச ஆரம்பிக்கணும். தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோடு அன்பையும் கூட்டி கூட்டி வழங்குங்கள். இது முக்கியமானது. சகோதர ஸ்நேகம் முக்கியமான ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳ ಸ್ನೇಹ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು. வரங்கள் வேணும். ವರಗಳು ಬೇಕು. உனக்கு வர நோய்களை கற்று வெளிப்படுத்திடுவார். ನಿಮಗೆ ಬರುವಂತ ರೋಗಗಳನ್ನು ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರು ಅಲ್ಲಿ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾರೆ. எப்படி வெளிப்படுத்துவாரு? ಹೇಗೆ ತಿಳಿಸ್ತಾರೆ? சிலர் அதாவது பாவம் செய்வது சொல்றாங்க. ಕೆಲವರು ಪಾಪ ಮಾಡೋರು பாவம் செய்வது பலவிதமான பலவிதமான கெட்ட வார்த்தைங்க இப்படி எல்லாம் பேசிக்கொண்டு அவன் சொல்வாரு இதெல்லாம் நீ விட்டுடு இதெல்லாம் அவன் தீவிர வார்த்தை சொல்வாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க தெரியாதனால நாளைக்கு சொல்லி கடைசியில மரணம் தான் போவாங்க. ದೇವರು ತಿಳಿಸಿಕೊಟ್ರು ಇದರಿಂದ ನೀವು ಬಿಡುಗಡೆ ಆಗಬೇಕು ಕುಡಿತ ಬಿಡಬೇಕು ಎಂಬುದನ್ನು ಹೇಳಿದ್ರು ಅದನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳದೆ ಹಾಗೆ ಕುಡಿದು ಕಡೆಯದಾಗಿ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ. வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ವರಗಳನ್ನು அதான் ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. சொல்றாரு 12 அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 12:1 அன்பின் சகோதரரே ஆவிக்குரிய வரத்தை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. வாசி மக்கள் 2வது வாசி. அந்நிய சகோதரரே ஆன்மீக சகோதரர் இல்லம்மா அந்நிய நீங்கள் அந்நியலா இருக்கும்போது ஏற்பட்டபடியே சரி நான் உங்களுக்கு சுருக்கமா வாசிக்கிறேன். 3 வசனங்கள். ஆதலால் தேவனுடைய ஆவி பேசுகிறவனும் இயேசு கிறிஸ்து சபிக்கப்பட்டவன் என்று வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. வரங்களில் வித்தியாசம் இருக்குது. ವರಗಳಲ್ಲಿ வித்தியாசமான வரம். ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುವಂತ ವರಗಳು 12:4 வசனத்துல 12:4 வாசிமா 12 ஆங்கிலம் வாசிமா. ஃபர்ஸ்ட் கொரிந்தியர் சாப்டர் 4. ஆமென் சொல்றாங்க. ஆங்கிலம் வாசிக்க மாட்டேங்கிறாங்க யாருமே. பஸ் இங்க வாசிமா சரியா? இங்கே கீழே வாசிக்க மேலே வாசிக்க. வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஆனா எல்லாம் ஒரே ஒரு ஆவிதான் எல்லா வரத்தையும் கொடுக்கிறது. ಒಂದೇ ಒಂದು ವರನೇ ಎಲ್ಲ ವರಗಳನ್ನು ಕೊಡುವುದು. உலகத்துல பலவிதமான ஆவி இருக்கு. ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದ ವರಗಳು கெட்ட ஆவி, விபச்சார ஆவி, வேஷ்டன ஆவி, விக்கிர ஆவி, பொல்லாத ஆவி. ஆனா பரிசுத்த ஆவி மாத்திரம் ஒரே ஒரு ஆவி. ಅನೇಕ ದುಷ್ಟ ಆತ್ಮಗಳು ಇರುತ್ತೆ ಆದ್ರೆ ದೇವರಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಆತ್ಮ அந்த ಪರಿಶುದ್ಧ வரத்த ஆவி தான் பரிசுத்தமானது. ಅವನ ಆತ್ಮನೇ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ. நீங்கள் பரிசுத்த ஆகதான் வரங்களை பெற முடியும். ಈ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ಆಗ್ತಾ ಇದ್ರೆ ವರಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. வரம் பெறுவது இதுதான் அடையாளம். ஆமென். ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಇದೇ ಅಡಿಯಾಳ. நீங்கள் பரிசுத்தமாகாம வரம் பெற முடியாது. ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಬೇಕು. முடியுமா? ನೀವು ವರಗಳನ್ನು முடியாது. நீங்கள் பரிசுத்தமா மாறும்போது வரங்களை பெற முடியும். நான் என் மாமியாரை நேசிக்கிறேன்னா எனக்கு வரம் கொடுக்க மாட்டேன்.
ಶತ್ರುವಿನ ಸ್ನೇಹಿತರನ್ನ ನರಗೊಡುವ ಮಾಟಾರೆ. ಶತ್ರುಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸದೆ ಇದ್ರೆ ವರಗಳನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. ಈಗ எப்படிப்பட்ட எதிரியானோ அந்த பேசும். ಯಾವುದೇ ರೀತಿಯಿಂದ ಎಷ್ಟೇ ರೀತಿಯ ಶತ್ರು ಆಗಿದ್ರು ಅವ್ರನ್ನ ಪ್ರೀತಿಸಬೇಕು. பரிசுத்தமாய் மாற பரிசுத்தமாக ஆக வரங்களை பெற முடியும். ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಆಗ್ತಾ ವರಗಳನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳಬಹುದು. ஜெபத்தை செய்ய தெரியுது, ஆனா பரிசுத்தமாக தெரியல. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಗೊತ್ತಾಗ್ತಿದೆ, ಆದರೆ ಪರಿಶುದ್ಧ ವರಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ நீங்க ಸಾಧ್ಯ. பரிசுத்தமாக ஆண்டவரிடத்தில் நெருங்க ஆரம்பிப்பீங்க. ನೀವು ಪರಿಶುದ್ಧ ಆಗ್ತಾ ದೇವರಲ್ಲಿ ನೀವು ಇನ್ನೂ ಹತ್ತಿರ பரிசுத்தமாக நாளுக்கு நாள் கர்த்தருடைய வெளிப்பாடுகளை நம்ம காண்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ಪರಿಶುದ್ಧ ಆಗ್ತಾ ದೇವರ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ಪ್ರಮಾಣದಲ್ಲಿ வரங்கள வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ವರಗಳಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸಗಳಿದೆ, ಆದರೆ ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு. கர்த்தர் ஒருவரே. கிரியையிலே வித்தியாசம் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. தேவன் ஒருவரே. பாத்தீங்களா? கிரியையிலே வித்தியாசம் உண்டு. ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸ, அற்புதம் வரங்கள், ಅದ್ಭುತ ವರಗಳು, அதிசய வரங்கள், திவ்யதரிசன வரங்கள், வெளிப்பாடு வரங்கள். ಪ್ರವಾದನೆಯ ವರಗಳು, ಪ್ರಕಟಣೆ ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வர இல்லாம வர முடியாது. ವರಗಳು ಇಲ್ಲದೆ ನಾವು ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹalleluya. நான் மறுபடியும் சொல்றேன். ಮತ್ತೆ ಹೇಳ್ತಾರೆ, வரம் பெறுவதற்கு ವರಗಳನ್ನು பரிசுத்தமாய் மாறணும். ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. ஹalleluya. நீ உபவாசம் போடுறது மாத்திரமல்ல, நீ ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு மனுஷன் பரிசுத்தமாகாத அவருடைய வல்லமை பெற முடியாது. ಉಪವಾಸ ಆಗೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಮತ್ತೆ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಲ್ಲ, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಪರಿಶುದ್ಧನಾಗದೆ ವರಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಪರಿಶುದ್ಧಾಯಿನ ನಂಬೋ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆவியினுடைய அணுகலும் அவருடைய பிரோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியினுடைய அணுகலும் அவருடைய பிரயோஜனத்திற்காக ಆತ್ಮಿಕ ವರಗಳು ಅವನಿಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿರುವಂತೆ எப்படி எனில் ஒருவனுக்கு ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் பாத்தீங்களா? வசனமும் இது ரொம்ப முக்கியமானது. ನೋಡಿ, ಇದು ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம் என்ன வசனங்கள் சொல்லுது? ஒருவன் ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொருவனுக்கு வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், அறிவை உணர்த்த வசனம், வேறொருவனுக்கு வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் அற்புதங்களை செய்ய சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உறுத்துதலும், உரைத்தலும், வேறொருவனுக்கு வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், பகுத்தறிவும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், பேசுவதற்கும், வேறொருவனுக்கு பாஷைகளை பாஷை வியாக்கியானம் பண்ணுதலும் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு முறை நம்முடைய சபையில ஒரு செவக்கல்வண்டி ஒருத்தர் கொண்டு வந்தாங்க, 3 பேர் சேர்ந்து. ಒಂದು ದಿನ ಮಂಗಳವಾರ ಸಭೆಗೆ 3 ಜನ ಸೇರಿಕೊಂಡು ಒಬ್ಬರನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದ್ರು. அவன் குடிச்சிருக்காங்க, இங்க போய் 2 பேர் நான் அங்க ಆ பாத்துக்கிறேன். ಕಡೆ ಇಬ್ರು, ಈ ಕಡೆ ಇಬ್ರು ಅವ್ರು ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅವ್ರು பயங்கரமாக. ಶಬ್ದ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு ஆண்டு சொல்றாரு, இவன் பிசாசு இல்ல, இவன் நாடகம் சும்மா ಸುಮ್ಮನೆ acting நான் கிட்ட போனேன். டேய் உடுப்பா, பேய் உடுப்பா, எந்த ஆவி இல்ல, யாருக்கு சொன்னது? ஆவுங்கிற என்ன அடிக்கிற மாதிரி ஒட்டுப்பான்னு விட்டா அப்படி சேர்ந்து மனதே போன மாதிரி போன மாதிரி போனா. ஒரு திருடி நான் போய் அந்த ஆவியா இல்லையா ಮೊದಲನೇದಾಗಿ ಅವ್ರ ಮೇಲೆ ದೆವ್ವ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ ಅಂತ ಆಟ ಆಡ್ತಿದ್ದಾರೆ, ಮತ್ತೆ ಫಸ್ಟ್ ತಿಳ್ಕೊಬೇಕು. 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி நான் முடிச்சாங்க. இல்ல சொல்லிட்டாரு, இது அது ஆவி கிடையாது, நாடகம். ஆவி இல்ல, உடுப்பான் கையில உடு ஆவி. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் பிசாசு வச்சு மூடி திருட வரல. இது மேல ஆவி இருக்கிறதே தெரியும். ஆண்டு வெளிப்படுத்திடுவார். நிச்சயமா சொல்றேன். ದೇವರು ತಿಳಿಸಿರುತ್ತಾರೆ. உங்களுக்கு தான் ஒரு வரங்கள் பெற்றணும்னு ஆசை. வரம் பெற்றணும். ಇವೆಲ್ಲ ವರಗಳನ್ನು ஆவி ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದು. வரம் பெற்றணும்னா நீங்க வேற மனுஷனா மாறுவீங்க. அந்த ஆவி வந்தா வேற மனுஷனா மாறுவீங்க. உங்களை மகிமையா கொண்டு போவார். உங்களை மகிமையா கொண்டு போவார். உங்களை வல்லமையா கொண்டு போவார். ஹalleluya. ஆமென். ஹalleluya. பாருங்க, சில பேருக்கு மங்களன் மாங்கல்யங்கள் எப்படி இருக்கும் என்று நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். ನೋಡಿ, ಕೆಲವರಿಗೆ ಆ ಮಂತ್ರಗಳು ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆவி பெற்றவனுக்கு, ಆತ್ಮವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡು பரிசுத்த ஆவி இருக்கிறவனுக்கு ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿರುವವನು அவன் போய் படுப்பான். ಹೋಗಿ ಮಲಗ್ತಾನೆ. கவனிச்சுக்கங்க. ಗಮನಿಸಿ, படுக்கும் போது ஒரு மாதிரி இதழ் வரும்.
ஒரு மாதிரி இல்லை ಒಂಥರ disturbance ತರ ಏನೋ ಒಂದು. ஏதோ மாதிரி என்ன ஆகுது போல சிலருக்கு ಇದನ್ನ ஹார்ட் அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இதுதான். ಕೆಲವರಿಗೆ heart attack ಆಗೋದಕ್ಕೆ ಇದೇ ಒಂದು ಅವಕಾಶ. எனக்கு வந்திருக்கிறது நான் உடனே எழுந்து நான் அந்த வசனங்களை தியானம் பண்ணுவேன். ಆ ರೀತಿ ಆದಾಗ ಪಾಸ್ ಆಗಿದೆ. ಆ ರೀತಿ ಆದಾಗ ಪಾಸ್ಟರ್ ಎದ್ದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದ್ತಾ ಇದ್ರು. ಆ ರೀತಿ ಆದಾಗ ಪಾಸ್ಟರ್ ಕುಳಿತುಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಈ ರೀತಿಯಾಗಿ. சொல்லி தியானம் பண்ணி ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಧ್ಯಾನ ಮಾಡಿ செய்வனைகள் அங்கு காணப்படும். ಅಲ್ಲಿ ಮಾಟ சில செய்வனைகள் குடும்பத்தில் சண்டை கொண்டு வரும். ಕೆಲವು ಮಾಟ ಮಂತ್ರಗಳು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಜಗಳಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. சில குடும்பத்துல செய்வனால உங்க வாழ்க்கையில போராட்டம் அதிகமா இருக்கும். ಆ ಒಂದು ಮಾಟ ಮಂತ್ರದಿಂದ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯ ಹೋರಾಟಗಳು ಇರುತ್ತೆ. நடக்க முடியாது திடீர்னு ತಕ್ಷಣ ಹಾಗೆ கால் வீங்கிடும், ಹಾಗೆ ಕಾಲು கை ಉಟ್ಕೊಂಡ್ಬಿಡುತ್ತೆ. வீங்கிடும். ಕೈ ಉಟ್ಕೊಂಡ್ಬಿಡುತ್ತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏதோ மனுஷன் முகத்தெல்லாம் பார்க்க முடியாது, விகாரமா இருப்பாங்க. ಮುಖ ನೋಡಕ್ಕಾಗಲ್ಲ, ವಿಕಾರವಾಗಿ ಇರ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போது நம்ம அந்த செடி நம்ம அந்த ஆவி பெற்றிருந்தா அந்த நான் படுக்கும் போது எனக்கு தெரியும் இது அசுத்த ஆவி என்று தெரியும். நான் உடனே படுத்துட்டு செவிப்பேன். உடனே ஆண்டவர் 2-3 நிமிஷத்துல எனக்கு விடுதலை கொடுப்பாங்க. ದೇವರು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. நீங்க விசுவாசத்தை விடக்கூடாது. ನೀವು ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಡಬಾರದು. இயேசு நாமத்தினால ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ எந்த ஆவி இருந்தாலும் ಯಾವುದೇ ಆತ್ಮ என் இயேசு வல்லமையால பயன்படுத்தும். ಹೊರಟು ಹೋಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ಹೇಳಬೇಕು. இப்போ ஆவி உங்களுக்கு கொடுக்கறாரு காத்திருக்கிறார். ಈ ವರಗಳನ್ನು ದೇವರು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. அல்லேலூயா. இந்த உபவாசம் பண்ண சொன்னீங்கல, ಉಪವಾಸ ಆಗ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ஜெபிக்க சொன்னீங்கல, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. என்ன செய்வது? ಏನ್ ಮಾಡುವುದು? நீங்க இன்னும் ஜெபிச்சீங்கல்ல, ಇಷ್ಟು ದಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ஏன் ಮಾಡ್ತೀವಿ. சொன்னாரு நீ கலப்படாவிட்டால் ನೀವು ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಡಬೇಕು. நீ பங்கு பார்த்தனே என்று சொன்னாரு. ನೀವು ನನಗೆ அவன் ಯೋಗ್ಯತೆ சொன்னாரு உச்சத்தலை கால் மாத்திரமே உச்சத்தான் கடவுள்னு சொன்னான். ಬರೀ ಪಾದ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ತಲೆಯಿಂದ ಅಡಿ ಪಾದದವರೆಗೆ ತೊಳೆಯಿರಿ ನೀವು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. இப்போ நீங்க விரும்பி அந்த வரத்தை கொடுக்க போறேன். ಇವಾಗ ನೀವು ಇಷ್ಟಪಟ್ಟರೆ ಈ ವರಗಳನ್ನು ದೇವರು ಕೊಡಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. யார் எனக்கு மாந்திரங்கள் செய்வார்களோ அந்த கூட உங்களுக்கு கற்று காண்பிப்பாரு. நீங்க ஜெபித்தவுடனே அது விடுதலாக்கப்படும். ಯಾರು ಮಂತ್ರಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೋ ಅವರು ನಮ್ಮ ಸಮೇತವಾಗಿ ದೇವರು ತಿಳಿಯಪಡಿಸಿದರೆ ನೀವು ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ நாம் ஜெபிக்க போகிற மதியில ಇವಾಗ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. 11 வாசி முடிச்சிடலாம். இவைகளை எல்லாம் தன் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தம் சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பாத்தீங்களா? அவர் சித்தத்தின்படியே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன வரும்? ಅನುಸಾರವಾಗಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ಹಂಚಿಕೊಂಡು ನಡೆಸುತ್ತಾರೆ. ஆண்டவருக்கு வரலாறு விஷயம் வரம் கொடுத்துருவார். ஆண்டவருக்கு வந்த பிறகு அந்த வரம் ஈஸியாக கிடைச்சிடும். ದೇವರಿಂದ ಬಂದ್ರೆ ಆ ವರಗಳು ನಿಮಗೆ ಈಸಿಯಾಗಿ ಸಿಕ್ಬಿಡುತ್ತೆ. ஆமென். அது புரியல. நம்ம அக்ரவாரத்துல பிரகாசத்துக்கு வீட்டுக்கு நான் பாஸ்டர் போனோம். பர்த்டே அவங்க ஃபங்க்ஷன் எடுத்துச்சு. அங்க மிட்டாய் கீபோர்டு வாசிப்பாரு, ரொம்ப அழகா வாசிப்பாரு. வாசிக்கும் பொழுது நான் நான் சொன்னேன் நல்லா வாசிச்சு சந்தோஷமா இருந்தாரு. நான் சொன்னேன் என்னப்பா சந்தோஷமா இல்லையா? அவங்க சந்தோஷமா இருக்காரு. இல்லப்பா வாழ்க்கையில போராட்டம் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த மிட்டாயெல்லாம் அப்படியே வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு அழ ஆரம்பிச்சுட்டாரு. அழ ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். என்ன தெரியுமா செய்தாரு? நான் சொன்னேன் ஒன்றுமே உட்காந்து சொன்னேன். ஆனா நான் சொல்றேன் நம்பவே இல்லை அப்படின்னு. நான் ஜெபிச்சுட்டு வந்து பிறகு அந்த ராத்திரி 2000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் பார்க்கும்போது உங்களுடைய சம்பளம் 60,000 இருக்கும். ஆமென். இப்போ 20,000 சம்பளம் அவர் அகரவத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடு கிரவுண்ட்ல தான் விஷயம் இருக்காரு. ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றத்தக்கதான தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. வரங்களை விரும்புங்க. ஐயோ பிசாசு என்ன போராட்டம் செய்யலாம், ஐயோ நோய் இருக்குது, இதெல்லாம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து வரம் கொடுக்கிறாரு. வெளிப்பாடு வரம் கொடுங்க. எனக்கு தேவ வல்லமை கொடுங்க. எனக்கு இப்போ நீங்க கேட்க வேண்டியது வரங்களுக்கு நம்மளுக்கு தகுதி என்னன்னா பரிசுத்தமான வாழ்க்கை. ವರಗಳಿಗೆ ಅರ್ಹತೆ மறுபடியும் சொல்றேன்,
பரிசுத்தமாக ஆகுங்க. பரிசுத்த ஆத்மா ஆத்மா அங்க நீங்க உட்கார முடியாது. ரெண்டு ட்ரைவர்ஸ் பேசுவாங்க. சாதாரண உட்கார முடியாது. இவன் பேசுறாரு. உங்க மேல ஒரு அபிஷேகம் வந்துச்சுன்னா, ஹalleluya. என்ன தேடி வருவாங்க பாருங்க. நான் விசுவாசியா இருக்கேன் ஏன் நான் கேளுவாங்க ஜனங்க. பாஸ்டர் விசுவாசி ஆகிட்டாரு எப்போ ரெண்டாவது ಪ್ರಾರ್ಥನೆ ಇರಬೇಕು தீர்க்க தரிசனம் முதலாவது சொல்லுவாங்க. ಪ್ರವಾದನೆ ಒಬ್ಬರನ್ನು ಹೇಳ್ತಾರೆ வாழ்க்கை என்ன சொல்றேன். ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನಾಯ್ತು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. நீங்க வல்லமையா வாழணும்னா ನೀವು ಶಕ್ತಿಯುತರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು ಅಂತಂದ್ರೆ அபிஷேகம் பண்ணணும். ಅಭಿಷೇಕವನ್ನು என்ன ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. அபிஷேகம் பண்ணணும்? ಯಾವ ಅಭಿಷೇಕವನ್ನು வரத்தின் அபிஷேகம் பண்ணணும். ವರಗಳ ಅಭಿಷೇಕವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. நீங்க அந்நிய பாஷையில பேசுறீங்க. ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ அந்நிய ಮಾತನಾಡಿ பாஷை பேசி கடைசியாக இருக்காரு. ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ತಡೆ ಮಾಡಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ அது ಹೇಳ್ತಾರೆ. கடைசியாக வேணாம். ತಡೆ ಮಾಡೋದು ஒரு பாகம் வேணும். ಒಂದು ವರ ಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பண்ணுங்கயா. ಶಕ್ತಿಯುತರಾಗಿ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வர வேணும். ஹalleluya. பரிசுத்தராயிரு மனங்களை வெற்றி சாவர வயசுல எதுக்கு வரோம்? ಸಾಯುವ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನಕ್ಕೆ ವರ? வயசு மாறிடுமா உங்க வயசு கூட முதியோரம் மாட்டீங்க. தொண்ணூறு வயசு ஆகுதுங்க. மோசே 80 வயசுல தான் ஆண்டு கிட்ட வந்தாரு. 70 வயசு ஆகுது. ஹalleluya. 70 வயசு யாருமே இல்லை. அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. ரெண்டு பேர் இருக்காங்க. வயசை பத்தி கவலைப்படாதீங்க. 60 வயசு ஆகுது. 40 வயசு 63 வயசு அம்மா வந்து அவ்வளவு கஷ்டம். 50 வயசு ஆகுது. ஏதோ காவல இன்னும் 50 வயசு கேட்குமா? நிறைய பேர் இருக்கு. 45 வயசு பலன் வரணுமா? ஒரு மாசம் அடுத்த மாசம் வந்து தீர்வு சொல்லணும். பயப்படாது. அந்த ஊருக்கு பயப்படக்கூடாது. நான் வல்லமையான மாத்துவேன். கை கொடுங்க. நிச்சயமா சொல்றேன். அடுத்த மாசம் தான் தீர்வு சொல்ல போறாங்க. பலன் கொடுக்குறாரு. இப்போ நீங்க பெற்றுக் கொடுத்து அந்த தீர்வு வாழ்க்கை பெற்றுக் கொள்ள போறீங்க. யாருக்கு ஒன்று உள்ளதுங்களா? ಯಾರಿಗೆ ಬೇಕು? ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். தீர்வுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இன்னைக்கு சுதா ரொம்ப சீக்கிரம் சந்தோஷம். ரொம்ப சீக்கிரம் வந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க சீக்கிரமா வந்துடுறீங்க. நீங்க எல்லாம் சீக்கிரமா வந்துட்டாங்க. இல்லையா வந்துடுறாங்க. ரொம்ப பாஸ்டா வந்துட்டாங்க. நன்றி சந்தோஷம். ஆமென். 10 நிமிஷம் முடிச்சிடுறேன். ஹalleluya. 10 நிமிஷம் இல்லை. இப்ப தீர்க்கதரிசனம் கொடுக்க போறாரு வராங்க. முதல்ல 1 நிமிஷம் அபிஷேகத்தை கொடுக்க போறாரு. ಮೊದಲನೇದಾಗಿ ಒಂದು ನಿಮಿಷ ಅಭಿಷೇಕವನ್ನು ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. இப்ப வர கொடுக்குறாருன்னா ಇದು ವರಗಳನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. வர கொடுக்குறாரு. ವರಗಳೇ ಕೊಡ್ತಾರೆ. இங்க வரணும். வரணும். ವರಗಳೇ. வர கொடுக்குறாரு. ஹalleluya. கவுண்டர் மகாஸ் இலவசமாக கொடுக்குறாரு. ஆமென். இலவசமாக கொடுக்குறாரு. ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா வரதுக்காக? ஜெபிக்கலாம் வரதுக்காக. தயவு செய்து வர வேண்டும். அப்படியே நம்ம சீனியர்